ஹாய் மக்களே, வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் வீலாக். இது வந்து மண்டேக்கான குக்கிங் வீலாக், அதாவது நேற்றுக்கான குக்கிங் வீலாக். காலையில் எழுந்தோடனே இந்த ஃபஸ்ட்டு இந்த க்ரீன்ஸை பார்க்கும்போது மனசுக்கு அப்படி ஒரு புது எனர்ஜி. ஃபர்ஸ்ட் திங் நான் தூங்கி எழுந்துட்டு போயிட்டு என்னோடய மைக்ரோ க்ரீன்ஸ் பார்ப்பேன். அதுக்கு வேண்டியே இன்னும் ஏதாவது 2-3 ட்ரீஸ் வைக்கணும். பிகாஸ் இது ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டா தென் எனக்கு பார்க்குறதுக்கு ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் பட்டாணி, உரிச்சு வச்ச பட்டாணி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பார்த்தா இப்படி சூப்பராக ஸ்ப்ரவுட்டடாக வந்துருந்தது. இதை ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா, பட் இருந்தாலும் அன்றைக்கி குக்கிங்க்கு வேணுன்றதுனால அந்த ஐடியாவை விட்டாச்சு. ஸோ ஸ்ப்ரவுட்டட் மூங் தால் போட்டு போகா, நார்மல் போகாவாக இல்லாமல் கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச் ஆக்கிறதுக்கு அது கூட கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டட் மூங் தால் சேர்த்தாச்சு. அண்ட் கொஞ்சம் சாலட் மேலே இந்த மஸ்டர்ட் மைக்ரோ க்ரீனை வச்சு அலாங் வித் த ப்ரோட்டீன் மில்க் அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் போச்சு. அஃப்கோர்ஸ் இதில் 20 to 25 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். பிகாஸ் ப்ரோட்டீன் பவுடர் will give you straight 20 grams of protein one scoop, plus the sprouts ஓட ப்ரோட்டீன் வேல்யூ இதெல்லாம் கவுண்ட் பண்ணால் உங்களுக்கு டெஃபினட்டாக 20 to 23 grams பிரேக்ஃபாஸ்ட்டில் கிடச்சிருக்கணும். இது வந்து ஹார்ஸ் கிராம் மைக்ரோ க்ரீன் ஃபஸ்ட்டு கல்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த செகண்ட் ஹார்வெஸ்ட்காக விட்டுருந்தேன். கொஞ்சம் செடி வந்துருந்தது. இது வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஸ்வீட்டு தான். ஸ்வீட்டுன்னு சொல்கிறத விட நான் ரொம்ப மைல்டிஷ் ஜாகரி பவுடர் சேர்த்துருந்தேன். பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக அரிசி. பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சமளவு எடுத்துகிட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் தேங்காய், டெசிகேட்டட் தேங்காயும் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு அது கூட ஜாகரி போட்டு குக் பண்ணிவிட்டு நெய், உங்களுக்கு எவ்வளோ கேலரிஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நான் less than half a tablespoon ஆஃப் நெய் டுவர்ட்ஸ் த எண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். அதர்வைஸ் இட்ஸ் களி மாதிரி நெய் இல்லாமல் இருந்தால், பட் ஸ்டில் இட் டேஸ்ட் குட். கேலரி டெஃபிசிட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் கீ அண்ட் சுகர் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். மதியானம் லஞ்சுக்கு அந்த ஸ்ப்ரவுட்டட் பீஸ் போட்டு ஒரு வெஜிடபிள் புலாவ், கொஞ்சம் மூங் தால் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனுக்காக குக் பண்ணியிருந்தேன், சாலட் அண்ட் தட் மூங் தால் அகேன் போட்டு பண்ண ஒரு ஸ்வீட்டு, தயிர். ஸோ இதுலேயும் கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடைக்கணும் நம்மளுக்கு டெஃபினட்டாக. அட்லீஸ்ட் 10 to 12 grams ஸ்ப்ரவுட்டட் பீஸ்லேருந்து, தயிர்லேருந்து, மூங் தால்லேருந்து. கம்ப்ளீட் ப்ரோட்டீனான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இதில் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இல்லை. பிகாஸ் வெஜிடேரியன் சோர்சஸ், மேக்ஸிமம் ப்ரோட்டீன் சோர்சஸில் கார்ப் இருக்குது. அப்படி கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ்னால் ஓன்லி அனிமல் ப்ராடக்ட்ஸில் இருக்குது, லைக் மீட். அப்படி இல்லைன்னா தயிர், பால். அதில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இருக்கிறதுனால டைரி ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ எடுக்க முடியாது, லிமிட் பண்ணி தான் எடுக்க முடியும். ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு டெஃபினெட்லி இட்ஸ் அ சேலஞ்சுங்க. மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கவுண்ட் பண்ணி தான் சாப்பிட்டாகணும் ப்ரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட்க்கு. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக காமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள், நானும் கற்றுக்கிறேன். நைட்டு டின்னருக்கு ஸ்வீட் பொட்டேட்டோஸ் போட்டு பராட்டாஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.